வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது தமிழ் வேதம் திருக்குறளா திருமந்திரமா இந்த ஒரு கேள்வி. தமிழ் வேதம் என்பது திருமந்திரம்தான் முதலாம் தமிழ் வேதம். காலத்தால் முந்தியது. தமிழின் வட்டெழுத்து கோலெழுத்து என்று இருக்கக்கூடிய காலத்தில் எழுதப்பட்டது. அது வெளிப்பட்டது பிற்காலத்தில், ஆனால் காலத்தால் முற்பட்டது. அதுதான் உண்மையான தமிழ் வேதம். பின்னாடி திருக்குறள் வந்தது. திருக்குறளில் அதாவது சமய சார்பற்ற நூல்னு இல்லை, அது சைவ சித்தாந்த நூல். ஒரு ஃபஸ்ட்டு சாப்டரில் இறைவனை பற்றி இறை கோட்பாடு, சைவ சித்தாந்த அடிப்படையில் உள்ள கோட்பாடுகள் விளக்கப்படுகின்றன. அதே போன்று சித்த மருத்துவத்தை பற்றி அங்கே பல வகுப்புகள் இருக்குது. ஆனால் திருமந்திரத்தை ரொம்ப டீட்டெயிலாட்டு இருக்குது. ஆனால் அது சிவ யோக நூல். அதை சைவ மதத்தின் இலக்கண நூலாக கொள்ளலாம். திருமுறைகள் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் திருமந்திரம் திருமுறைகளிலும் வைத்து போற்றப்படலாம், சித்தாந்த சாஸ்திரங்களிலும் வச்சு வழிபடலாம். ஏனென்றால் திருமுறை பாடல்களும் அதில் இருக்கின்றன, சைவ சித்தாந்த பாடல்களும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமாட்டு சிவ யோக நூல். நீங்கள் யோகான்னா பதஞ்சலி யோகா பற்றி எல்லாரும் தெரியும். இது அட்வான்ஸ்டு யோகா. பதஞ்சலி யோகாவில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறோ அதெல்லாம் சொல்லப்பட்டு அதற்கு மேலாக பரியங்க யோகா, கேசரி யோகா, அமுரிதாரணை, சந்திர யோகா, காயகல்ப யோகாவும் இதில் இருக்குது. ஆயுஷ் பரீட்சைன்னு உள்ள இதில் அதில் சர யோகா இருக்குது. அது ஆயுஷ் பரீட்சை, ஆயுள் சரம், இதை பற்றி சரயோகா எசன்ஸும் இருக்குது. அந்த யோகாவில் மிகவும் இந்தியாவில் ஆழமான கருத்துக்களை விளக்கக்கூடிய நூல் திருமந்திரம். ஆகவே கம்பேரிட்டிவ் திருமந்திரம் திருக்குறள் என்ற ரெண்டையும் எடுத்து பார்த்தால் தமிழர்களின் அடையாள சின்னமாக முதலில் திருமந்திரம் தான் வருகிறது. இங்கே ஆனால் திருமந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கும் திருமூலரை பற்றி பேசுகிறதுக்கும் ஆள்கள் அரசியல்வாதிகள் முன்வரவில்லை. அதனால் மக்களுக்கு தெரிய மாட்டாங்க. அரசியல்வாதியெல்லாம் திருக்குறளை எடுத்து அதை திருவள்ளுவருக்கு பெரிய செலவு வச்சு அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நல்ல காரியம்தான். வள்ளுவர் கோட்டம் எல்லாம் சர்ச்சையில் வள்ளுவருக்கு வெள்ளை ட்ரெஸ் தான் போடலாம், வள்ளுவருக்கு காவி கொடுத்தா அது பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் திருமந்திரத்தை ஏன் நீங்கள் பேக்ரவுண்டில் கொண்டு போனீங்க? திருமூலரும் திருமந்திரம் தானே காலத்தால் முற்பட்டது. தமிழில் உள்ள நூல் தானே இலக்கண நூலாக இருக்கும். இதுதான் முதல் தமிழ் வேதம். அதனை இந்து முன்னணிக்காரங்களுக்கும் சரி, இந்து அமைப்புகள் அவங்களுக்கே முதல்ல இதை பற்றி உள்ள ஐடியா இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வாங்கினா போதும்னு உள்ள ஒரு கான்செப்டில் போகிறாங்க. அண்ணாமலைக்கு திருமந்திரம் தெரியுமா? திருமந்திரம் படிக்கணும். அண்ணாமலையை பிஜேபிக்கு தெரியும், திருமூலரை தெரியாது திருமந்திரம். அப்போ அதை ப்ரொமோட் பண்ணணும். இந்து இயக்கங்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் திருமந்திரத்தை ப்ரொமோட் பண்ணணும். திருமந்திரத்துக்கு உள்ளேயே ஒரு திருக்குறள் இருக்குது. திருமந்திரத்துக்கு உள்ள ஒரு திருக்குறள் இருக்குது. சாப்டர் 1, 2 எல்லாம் திருமந்திரம் தான். 9 தொகுதிகளாக தந்திரங்களாக இருக்கும் திருமந்திரத்தில் முதல் தந்திரமும் 2வது தந்திரமும் திருக்குறளில் என்னெல்லாம் இருக்கோ இதில் கம்ப்ளீட் இருக்குது. 3வது சாப்டர் தான் சிவயோகம், 4வது சாப்டர் சக்திபாத் யோகா. அதுபோல் நிறைய விஷயங்கள் சைவ சித்தாந்த ஃபிலாசபி எல்லாம் இருக்குது. ஆனால் அதனால் தமிழ் வேதம் என்றால் திருமந்திரம்தான். அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதை அரசியல்வாதிகள் ஒன்லி திருக்குறளை மாத்திரம் ப்ரொமோட் செய்வது, திருமந்திரத்தை இரட்டடிப்பு செய்வது மாதிரியாகும். திருக்குறள் 1 கிலோன்னா திருமந்திரம் 100 கிலோ வெயிட் உள்ளது. அதை தமிழர்கள் ப்ரொமோட் செய்யணும். நான் திருமூலர் ஆசிரமம் வச்சுருக்கேன், திருமூலர் சித்தர் பீடம் வச்சுருக்கேன். அது வெளியே பப்ளிசிட்டி இல்லாமல் இருக்குது. 2012 வச்சு அது இருக்குது. ஸோ தமிழ் வேதம் என்றால் திருமந்திரம்தான் முதலாம் தமிழ் வேதம். தமிழர்களுடைய அடையாள சின்னம். அது தமிழர்களின் சித்தாந்த இது. இப்போ தேவையில்லை சனாதனன்னா சனாதனத்தை விட முற்பட்டது தமிழர்களுடைய மதம் சைவ சித்தாந்தம். அது தமிழருடைய தனி மதம். அதனாலே அதை ப்ரொமோட் பண்ணணும். அப்போது இந்த தேவையில்லாத சர்ச்சைகள் உருவாகாது. தமிழர்களுடைய வேதம் திருமந்திரம், அதோடைய சிவயோகம், அதில் எல்லா இதுகளும் இருக்குது. அந்த திருமந்திரத்தை ப்ரொமோட் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். திருக்குறள் இந்த பாடத்திட்டத்தில் எல்லாம் வச்சு
அதை ப்ரொமோட் பண்ண மாதிரி திரும்பத்தை வைக்கணும். நான் ஒரு தடவை ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கடிதம் எழுதி அவங்க சில பாடல்களை இங்கே வைத்தாங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், இது திருமந்திரத்தில் இருக்குது. யாதும் ஊரே யாவருங்கேளே கணியம் பூங்கண்டனார் சொன்னார்னு சொல்லி தமிழ் கொட்டடி. அதுக்கு முன்னாடியே ஒன்றே குலம் ஒருவனே தேவனும்னு சொல்லியிருக்கார். நன்றே நினைமின் நமனில்லை நாளுமே, பாசிட்டிவ் திங்கிங்காக இருங்க, ஒரு நாளும் துன்பம் இல்லை. இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. இந்த மாதிரி கருத்துக்கள் இந்தியாவில் யாருமே சொல்லாத கருத்துக்கள் எல்லாம் இதில் இறைவன் எவ்வாறு ஊனிலும் உடம்பிலும் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை விளக்கியுள்ளார். அதே மாதிரி கல்வி கல்வி கேள்வி இந்த என்னெல்லாம் அந்த திருமந்திரத்தில் இருக்க திருக்குறளில் இருக்க சாப்டர் எல்லாம் இதில் முதல் 1-2 சாப்டர்லாம் விவரிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, சிவனால் நந்தீஸ்வரருக்கு அருள் செய்யப்பட்டு நந்தீஸ்வரர்லேருந்து அதை தமிழில் எழுதி வைத்தவர் திருமூலர். திருவாவூதுறையில் அந்த அவர் தபஸ் செய்த மரம் இருக்குது, அரச மரம் இருக்குது. அந்த அரச மரம் இன்னும் பெருசாட்டு பல 5000 வருடத்துக்கு மேல் பழக்கம் உள்ள மரம் இருக்குது. அங்கே இப்போ மடம், திருவாவூதுறை மடமும் அதை ஒட்டி தான் இருக்குது. ஆகவே மக்கள் எந்த அளவுக்கு திருவள்ளுவரை போற்றுகின்றனோ அதை விட அதிகமாக போற்ற வேண்டிய ஒரு சித்தர் திருமூலர். வள்ளுவரை எடுத்து பார்த்தால் வள்ளுவருக்கு முந்திய பெரிய வள்ளுவர் இவர். புத்தரை எடுத்து பார்த்தா புத்தருக்கும் முன்னாடி காலத்தால் முற்பட்டவர் இவர். அவர் போதி மரத்தின் அடியில் ஞானம் பெற்றார். இவரும் போதி மரத்துக்கு அடியில் தான் தியானம் பண்ணார். முதலாம் புத்தர்னு சொன்னார், அதுவும் இவர் தான். அப்படிப்பட்ட திருமூலர் தமிழரின் அடையாள சின்னம். இதை அந்த அரசியல் பேசும் இந்துத்துவ அரசியல் பேசும் மக்கள் இவரை ப்ரொமோட் செய்தால் தேவையில்லாத கான்ட்ரவர்சி எல்லாம் தேவைப்படாது. திருமூலர் இன்றைய காவியல் சரி, திருமூலர் திருவாரூரில் குரு பூஜை எடுக்கிறாங்க. அந்த குரு பூஜையெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு பிஜேபி நண்பர்கள்லாம் கலந்து கொண்டு செய்யணும். அவர்களுக்கே இவரை பற்றி தெரியாது. பிஜேபியில் போனால் யார் வேணும்னா அந்த அரசியல் தலைவர்களை தான் தெரியும். அது இந்து மதத்தின் ஆணி வேராக விளங்கும் திருமந்திரத்தை எழுதிய திருமூலரை ப்ரொஜெக்ட் பண்ணி பாடத்திட்டங்களிலும் அதை வைத்து அடுத்த தலைமுறைகள் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான கட்டாயம். திருவள்ளுவரை வச்சு இவரை ஓவர் ஷேடோ பண்ணுறது, பொலிட்டிக்கல் இதுக்காக வேண்டி பண்ணுறதெல்லாம் அது ஒரு சரியான இது திருமூலருக்கு இழைக்கப்படும் அநீதி என்று கூட சொல்ல முடியும். ஆகவே திருமந்திரத்தை அதில் உள்ள சிறந்த அம்சங்களை போதிக்க வேண்டும், மாநாடு நடத்த வேண்டும். திருமந்திர மாநாடுன்றே திருவாவூதுறையில் நடத்த வேண்டும் வருஷந்தோறும். இந்த மாதிரி அது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு யோகா ரிசர்ச் எல்லாம் அது மேற்கொண்டு அதை பிரபலப்படுத்த வேண்டிய கட்டாயம் உண்டு. அதுதான் உண்மையான தமிழ் வேதம், முதலாம் தமிழ் வேதம். அதை படித்து அதனில் உள்ள யோகங்களை நான் பயிற்சியாக கொடுக்குறேன். டைரெக்டாகவும் ஆன்லைன்லேயும் பயிற்சி கொடுக்குறேன். தேவையான ஒரு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.